Hi friends, welcome to Renus kitchen. இன்னைக்கு நம்ம ஈஸியான ஹெல்த்தியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஈரல் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே ஈரல் எடுத்துட்டிங்கன்னா மஞ்சள் போட்டு நல்லா கழுகிருங்க, அப்போ தான் அதில் இருக்க வாசல்லாம் போகும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலாலாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இது எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அப்படியே வெறும் வடச்சட்டியிலேயே வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துங்க, ரொம்ப தீஞ்சிட போகுது. இதுதான் நம்ம செய்கிற ஃப்ரைக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இது நான் எப்போ போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா வாசமும் வருது. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாவை இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் வடச்சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இப்போது ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பட்டை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கின உடனே நம்ம இப்போ வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். மஞ்சளும் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈரல் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈரல் புரோட்டீன் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒருக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வாசம் போயிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கலாம். பாருங்கள், இதெல்லாமே நல்லா சூப்பராக நல்லா கிரேவியாட்டும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரல் ஆட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈரல் சீக்கிரம் வந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், அப்படியே கலர் மாறும், ஒயிட்டாக மாறும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வணக்கி விடுங்க. இது அனிமிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், இது இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி சும்மா ஒரு கிளறிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி நல்லா வேக வைக்கலாம். பார்த்துக்கோங்க அப்பப்போ தண்ணி இருக்கான்ட்டு, ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இப்போ அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்க பார்த்துக்கோங்க. தண்ணி சுண்டிச்சா என்னன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் கரெக்டாக வெந்தோன்னே எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், திருப்பி மூடி வைக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இப்படி கட் ஆகணும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இந்த பவுடர் ஆட் பண்ணோன்னே டிஷ்ஷோட டேஸ்ட்டே மாறிடுச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குது.
சோம்போட வாசம், சீரகத்தோட வாசம் எல்லாம் சூப்பராக இருக்குது. சோம்பு சீரகமும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. பெப்பரும் நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்லாம் எடுத்துரும். கண்டிப்பாக இந்த பொடி போட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.